அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அருமையான டேஸ்ட்டோட தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். மார்னிங் டிஃபனுக்கு இட்லி தோசைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷாக சப்பாத்தி இட்லி தோசைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். சைடிஷாக தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பும் சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு பெரிய சைஸில் ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து எல்லாமே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸில் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம தக்காளி நல்லா வந்து குலைவாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்தோம்னா ஒரு அருமையான டேஸ்ட்டில் இந்த தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இனி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து இந்த மாதிரி ஷார்ட் வீடியோவில் ரெசிபியும் லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கான ரெசிபியும் வந்துக்கிட்டு இருக்கு. வீடியோலாம் இனி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.